மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாத்தீங்களா? அப்ப இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு வாசலையும் திறந்துட்டார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? பின்னோக்கி இழுக்க வருகிற சத்துருவையும் தடுக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? முன்னோக்கி போகிற நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, வழியே திறந்து விடுறாரு அவர். தட்டி சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணினார்? வழியே திறந்து விட்டுட்டார். ஸ்தோத்திரம். இப்ப வழியே நமக்கு திறக்கப்பட்டாச்சு. அந்த நீங்க 22 பாருங்க, 22வது வசனம். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. அவர்கள் வெட்டாந்தரையில் எப்படி நடந்து போனாங்க அப்படின்னா, நீங்க 8வது வசனம் யாத்திராகமம் 15:8 பார்க்கும்போது, 8 படிங்க. நாம் உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே என்ன செய்தது? கடலை பிளக்கிறார் அவரு. 2 பக்கம் மதில் மாதிரி நிக்குது. நடுக்கடல் என்னவாச்சான்? நடுவுல இருக்கிற தண்ணீர், சொல்லுங்க விளங்குதாங்களுக்கு, உறைந்து போயிடுச்சு. இப்ப எப்படின்னா, பனிக்கட்டி, இறுகுன பனிக்கட்டி மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. அதாவது லேசான ஒரு பனி கட்டி உடஞ்சிரும் நம்ம நடந்தா. சொல்றது விளங்குதாங்க? ஃபுல்லாமே இந்த பனி மலை, பனி பாறையில் நடக்கிறாங்கல்ல, நிறைய பேர் போய் நடக்கிறாங்கல்லங்க. சில இடங்கள்ல தண்ணீர் ஃபுல்லாவே பனி கட்டி ஆயிரும், அது வேலை கூட நடப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த தண்ணீர் என்ன பண்ணாரு? உறைந்து போக பண்ணினார். அப்படியே ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பனிக்கட்டி போல அப்படி கிரீப் ஆயிடுச்சு. அப்ப அவரால் நமக்கு எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும்? எந்த விதத்திலுக்கு? அதான் அற்புதம் தான் நம்ம தேவன் நம்ம நடத்த முடியும். அதிசயமா தான் நம்மளை நடத்த முடியும் ஆண்டவர். சொல்றது புரியுதுங்களா? அற்புதமாகவும் அதிசயமாக தான் நடத்த முடியும் நம்மளை தேவன். ஸ்தோத்திரம். அப்ப இந்த இந்த காரியங்கள் அவர்கள் நம்மை பின்னோக்கி இழுக்கிற முயற்சிக்கிற வல்லமையும் நம்மை தொடாம அவர் தொடர்ந்து பாதுகாத்த விடவல்ல மாட்டார் அவர். நம்மளும் என்ன செய்யக்கூடாது? அதை விரும்பக்கூடாது. புரியுதுங்களா? பழைய வாழ்க்கை நிலைக்கு போயிடுவோமோ, விழுந்துருவோமோ, அது பின்னாடி சொல்றேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப பின்னோக்கி போகாத அளவுக்கும் தடுக்கிறாரு, முன்னோக்கி போறதுக்கு வழியும் திறக்கிறாரு, வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, வழியும் திறந்து விடுறாரு. அப்ப இந்த ஆசை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. என்ன இருக்கணும்? எப்படியே இருப்பேன் இந்த ஜப வாழ்க்கையில, ஆவிக்குரிய நிலையில. இப்படி வாயாண்டா பேன் காத்து வரும், தள்ளியாது வாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன வரும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசை இருக்கா வளரணும்னு? சொல்லுங்களேங்க. 30 வருஷமா எனக்கு ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் ஆர்வமோ, இன்னும் நிறைய மாறணும், இன்னும் நிறைய ஆண்டவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இணையணும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த ஆர்வம் தான் உங்களை என்ன பண்ணும்? முன்னேற்றத்துக்குள்ளாக நடத்தும். அப்ப நீங்களே முதல்ல உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா என்ன பண்ணிடுவீங்க? என்னை எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், நான் எங்கேயாவது அடிமையா அப்படியே இருந்துட்டு போயிடுறேன், எப்படியே என் வாழ்க்கையை வச்சு ஓட்டிட்டு போயிடுறேன். இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃபாக ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நீங்க முன்னேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக என்ன செய்யணும்? என் குடும்பம் தருத்தரமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எப்படி இருக்கக்கூடாது? என் ஃபேமிலி தருத்தரமா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னவா இருக்கக்கூடாது? என் ஃபேமிலி தரித்திரமா இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இருக்கா?